குக்கிங்கில் நிறைய பேர் என்னதான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு இந்த உளுந்து வடை போடுறது மட்டும் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக எப்படி உளுந்து வடை போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி மிக்சியில் எப்படி மாவு அரைச்சி உளுந்து வடை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் 3 மணி நேரம் உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணியும் கூட மாவு அரைச்சிக்கலாம். மொத்தமே அரை கப்பு தான் உளுந்து எடுத்திருக்கேன். இதில் 10லிருந்து 12 வரைக்கும் போடலாம். உளுந்தோட குவான்டிட்டி நீங்கள் நிறைய எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கிரைண்டரில் போடுறது தான் பெஸ்ட்டு. அதனால் கொஞ்சமாக போடுறது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் யூஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு அரைக்கும் போது எப்பயுமே தண்ணியோட அளவு பார்த்து தான் சேர்க்கணும். சொல்லப்போனால் தண்ணியை ஊற்றாமல் தெளித்து தேய்க்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட ஓரத்தில் இருக்கிற மாவையெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் போட்டுட்டு இன்னொரு தடவை மிக்ஸி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதோட பச்சை மிளகாய் போடுறது அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா மிளகு 1-2 பொடி பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மாவையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு இல்லைன்னா அரை பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது அரை கப்பு அளவுக்கான மெஷர்மெண்ட்டு. இது பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. மாவு நல்லா ஒரு ஃப்ளஃபி டைம் வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா 2 கையும் ஓரளவு ஈரம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு இப்போ வடைக்கு எண்ணெயில் இறக்கிடுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளேயும் வெந்து வரும், மேலேயும் கோல்டன் கலரில் வரும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வடையை தட்டி எடுத்துக்கலாம். வடை போடும்போது அதோட பாத்திரத்தோட அமைப்பு, எந்தளவு எண்ணெய் விடுறோம், அதுக்கப்புறம் எண்ணெயோட சூடு, இது எல்லாமே வடைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி எல்லாமே அது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம மாதிரி உளுந்து வடை உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சாதாரணமாக ஹோட்டலில் நம்ம ஊரில் சின்ன கடையிலலாம் வடையை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 5 டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ரஷ் பண்ணாலும் அவ்வளோ எண்ணெய் வெளியே வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் உளுந்து வடை அவ்வளோ அருமையாக செய்யலாம். இந்த ஒரு உளுந்து வடை ரெசிபி மட்டும் கிடையாதுங்க. நம்ம கார்னிஷர் லைஃப் சேனலில் போய் பார்த்தோம் அப்படின்னா தோசை மாவு, இட்லி மாவில் எப்படி வடை போடுறது, அப்புறம் தவளை வடை, அப்புறம் பாசிப்பருப்பு வச்சு ரீசெண்டாக ஒரு வடை போட்டிருந்தேன். அப்புறம் பிரெட் ரோலை வச்சு எப்படி ஒரு ஃப்ரைட் ஐட்டம் செய்யலாம், அப்புறம் மஞ்சூரியன், கோபி 65 எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தடவையும் அந்த தண்ணி தொட்டு நம்ம வடை தட்டி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு மிதந்துருக்கு பாருங்கள். மாவு நம்ம இல்லாமல் மேலே மிதந்தது அப்படின்னா நம்ம கரெக்டான பதத்துக்கு அரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுவே கீழே முங்கி போயிருந்தது அப்படின்னா மாவு இன்னும் சரியாக அரைப்படலைன்னு அர்த்தம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.